அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைத்து அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான புறத்தேவைகளை நிறைவேற்றுவதோடு விட்டுவிடாமல் இந்த மனிதன் வாழ்வதற்கு தேவையான அவன் ஆன்மீகத்திற்கு அகத்திற்கு தேவையான வழிகாட்டுதலையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தான். இஸ்லாத்தை இந்த மனிதனுக்கு ஒரு வாழ்வியல் நெறியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு நபிகள் பெருமானார் ஈராக நபிமார்களின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவன்தான் நம்மை படைத்தான், பரிபாலிக்கின்றான். நம்முடைய பலமும் பலவீனமும் அவனுக்கு மட்டும்தான் முழுமையாக தெரியும். நம்மை விட அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் தான் படைச்சான். யார் படைப்பாளனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் தன்னுடைய படைப்புகளை குறித்த அத்தனை ரகசியங்களும் அத்தனை விஷயங்களும் எல்லாம் அவனுடைய ஞானத்தில் கொடுத்துட்டு கண்ணியத்துக்குரியோட மனிதன் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா என்று அந்த மலக்குகளுக்கு மத்தியில் சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த பூமியிலே ரத்தம் சிந்தி குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய மனிதனையாக படைக்கப் போயிருந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். ஆக நம்முடைய படைப்புடைய நோக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை ஹலீஃபாவாக படைத்திருக்கிறான், பிரதிநிதிகளாக படைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த மனிதனுக்குத்தான் உலகத்தை வழிநடாத்தி செல்லக்கூடிய தகுதியையும் திறமையும் கொடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்கள பொதுவாகவே ஒரு பயம் அல்லது ஒரு கற்பிதம் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிறது. இஸ்லாத்தை பின்பற்ற ரொம்ப கஷ்டங்க, அது இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க, சஹாபாக்கள் வாழ்ந்தாங்கன்னா அவங்க அல்லாஹ்வுடைய நேரடியாக வஹீயின் ஒளியிலே வாழ்ந்தார்கள். அவர்களால் சாத்தியம், நம்மால் சாத்தியமில்லை என்று நாம் கருத கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹ் உங்கள் மீது கட்டுப்பாடுகளை தளர்த்த விரும்புகிறான். வ குலிக்கல் இன்சான் தஈஃபா, ஏனென்றால் மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்கிறார், யுரீதுல்லாஹு பிக்குல் யுஸ்ர வலா யுரீது பிக்குல் உஸ்ர், நீர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகின்றான், உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. இந்த குர்ஆனை குறித்து கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது, மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆனில் தஷ்கா இல்லா தذكرத்தன் லிமன் யக்ஷா, நீர் துன்பத்திற்குள்ளாக வேண்டும் என்பதற்காக நபியே இந்த குர்ஆனை மீது நாம் இறக்கிடவில்லை, இதுவோ அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டல் ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். மார்க்கம் எளிமையானது. வலகது யஸ்ஸர்னல் குர்ஆன ஹல் மின் முதக்கிர், இந்த குர்ஆனை பற்றி கூட ஒரு இலகுவானது, இதிலிருந்து நீங்கள் நல்லுணர்வு பெறுவர் உண்டா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் சுமக்க இயலாத பாரங்களை எல்லாம் சுமத்துவது கிடையாது. லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், அது சம்பாதித்த நன்மையின் பலனும் அதற்குத்தான், சம்பாதித்த தீமையின் விளைவும் அதற்குத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் நமக்கு பயமுறுத்தப்படுகிறது, ரொம்ப கஷ்டங்க, இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்றது கஷ்டம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, எளிமையான மார்க்கம் எடுத்துக்கிறார், இனிமையான மார்க்கம், இலகுவான மார்க்கம் எடுத்துக்கிறார். ஆக நாம் தான் கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் கூட சில இடங்களில் சலுகைகளை வழங்குகிறார். உதாரணமாக, நீங்கள் உழு செய்ய வேண்டும் இல்லையா? உழு செய்யணும். தொழுகைக்கு மிக அடிப்படையான விஷயம் நாம் உண்மையின் அங்கே சுற்றி செய்யணும், உழு செய்யணும். சரி, உழு செஞ்சால் உங்கள் உடலுக்கு தண்ணீர் பட்டால் உங்கள் உடலுக்கு நோய் அதிகமாகிவிடும், பாதிப்பு அதிகமான என்ன செய்யணும்? தயமம் செய்து கொள்ளலாம். தண்ணீர் கிடைக்கவில்லையா, தயமம் செய்து கொள்ளலாம். அல்லாஹ் எவ்வளோ இலகுவாக. அப்போ நம்ம என்ன கேட்கலாம், மண்ணை வச்சு தேய்ச்சா சுத்தமாயிருமா உடம்பு? அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு நீயத்தை தான் பார்க்குறான். இப்போ அவனுக்கு தெரியும் உடல் சுத்தத்தை விட உள்ள சுத்தம் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வாய்ப்பு தான். தண்ணீர் இல்லை என்பதற்காக நீங்கள் தொழுகையை புறக்கணித்து விடாதீர்கள், தண்ணீர் இல்லை என்பதற்காக நீங்கள் தொழுகையை விட்டுவிடாதீர்கள் இல்லையா? மாறாக என்ன செய்யலாம், அந்த தண்ணீரை உபயோகப்படுத்துவதன் காரணமாக உடலுக்கு பாதிப்பு வரும் என்றால் நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். எவ்வளோ எளிமையான வார்த்தை, யோசித்து பாருங்கள். ஒரு போருக்கு சென்று விட்டு திரும்பி வரும்போது
ஃபஜர் தொழுகை, கடும் குளிர் நேரம், ஒரு சஹாபிக்கு குளிப்பு கடமையாக விடுகிறது. அப்போ கேட்குறாரு, அப்போ என்ன செய்யணும், நின்று நீ குளிச்சு தான் ஆகணுங்கிறாங்க. குளிக்கிறாரு, என்ன செய்கிறாரு, ஜன்னி கண்டு அது மரணித்து விடுகிறார். ஏன்னா தலையில் காய பெருக்கிட்டு நபிகள் பெருமானார் வந்து சொல்லப்படும் பொழுது நீங்கள் அவரை கொன்று விட்டீர்களேன்னு சொல்கிறார். அவை தயமம் செஞ்சதுதான் போதுமே. குளிப்பு கடமையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தண்ணீர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்யணும், நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாமே என்று நபிகள் பெருமானார் சொன்னார். அப்படி என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் எளிமையான மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தொழ வேண்டும், தொழுகைக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை, கண்டிப்பாக தொழுதான். ஆனால் அதே சமயத்திலே நீங்கள் நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழுங்கள். உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்து கொண்டாவது தொழுங்கள். படுத்துக்கொண்டு கைகாலங்களை அசைக்க முடியவில்லையா, சைகையிலாவது தொழுங்கள். ஆனால் தொழுங்கள். ஆக கொஞ்சம் யோசித்து அல்ல எவ்வளோ எளிமையாக இருக்கிறான். நம்ம சில விஷயங்களை செய்யல, உடனே ஹராம் பத்துவா, உடனே கூடாது. அல்லாவுடைய வல்லமையை, அல்லாவுடைய ஆற்றலை, அல்லாவுடைய அதிகாரத்தை மனிதர்கள் கையெழுத்துக்கிறாங்க. நீ இப்போ செஞ்சுட்டியா, தொழுக கூடாதுப்பா, அவனுக்கு அல்லாவுக்கு தான் தெரியும். நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்களா, சுருக்கி தொழுங்க, கசர் தொழுங்க, ஜம்மு செஞ்சுக்கோங்க, ரெண்டையும் செஞ்சுக்கோங்க. லுஹரை அசரை சேர்த்து தொழலாம், மகரிபை இஷாவை சேர்த்து தொழலாம், 4 ரக்காயத்தோடு 2 ரக்காயத்தை தொழலாம். யாருக்கு, நீண்ட தூரத்தில் பயணத்தில் செல்லும். இன்றைக்கி நினைக்கலாம் நம்ம தான் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறோமே, காரில் போகிறோமே, ட்ரெயினில் போகிறோமே. ஆனால் பயணம் தான். அன்றைக்கு ஒட்டகத்தில் போனாங்க, நடந்து போனாங்க, குதிரையில் போனாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தெரியாதா, இந்த சட்டம் கியாமத் நாள் வரைக்கும் இருக்குது. அன்றைக்கு இருந்த மக்களுடைய பலம் இன்றைக்கு உள்ள மக்களிடத்தில் இல்லை. பயணத்தில் தொடர்ந்து போகிறவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த சலுகையை கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அல்லாஹ் கொடுத்த சலுகைகளை பயன்படுத்துகிறார்களோ அதை அல்லாஹ் விரும்புகிறான்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். போர்க்களம் இருக்கிறது, போர்க்களத்தில் தொழுகணும். ஆனால் அங்கே என்னது, 2 ரக்காயத்து தொழுதா கூட 1 ரக்காயத்து தொழுவாங்க, 1 ரக்காயத்து இன்னொரு குரு செய்யும், ஆயுதம் வந்து இருக்கும், இன்னொருத்தர் செய்வாங்க, அடுத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிபாடுகளை கூட எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் கொஞ்சம். ஆனால் நம்ம எவ்வளவு சலுகைகள் இன்னும் கூட நம்ம தொழுகிறது. நோன்பு வைப்பது கடமை, ஆனால் அதே சமயத்தில் நோன்பில் விதிவிலக்கு இருக்கிறது. நீங்கள் நோயாளியாக பயணத்தில் தான் செய்யலாம், நோன்பை பிறிது நாட்களில் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு சலுகை இருக்கிறது, பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு சலுகை இருக்கிறது. வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல் பலவீனத்தின் காரணமாக அவன் நோன்பே நோக்க முடியாதுன்னா அவனை செய்யலாம், அதற்கு பரிகாரமாக ஃபித்யா கொடுக்கலாம். கணியத்துக்குரியனுடைய இஸ்லாம் மிக மிக எளிமையான மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். மேலும் அவன் தீனில் வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் வைத்திடவில்லை, உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஆனால் நமக்கு நாமே கஷ்டப்பட்டோம். ஏன் தெரியுமா, நமக்கு ப்ரையாரிட்டிஸ் தெரியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலவற்றை ஃபர்லாக கட்டாய கடமையாக்கி இருக்கிறான், சிலவற்றை வாஜிபாக அடுத்த தரத்தில் வச்சிருக்கான். சில சுன்னத் ஃபர்லை செய்யவில்லை என்றால் குற்றம் ஏற்பட்டுவிடும், பாவம் ஏற்பட்டுவிடும். ஆனால் சுன்னத்தை செஞ்சால் நன்மை, செய்யலைன்னா பாவம் எழுதப்படாது. ஆனால் சில நேரங்களிலே சுன்னத்துக்கும் நஃபிலுக்கும் ஃபர்லை விட அதிகமான அந்த சொல்கிறோம். ரமலான் மாதத்தில் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. 5 வேளை தொழுகாத கூட தராவி கரெக்டாக வந்துடுவாங்க மாஸ்டர். நான் அதுக்காக தராவிக்கு வராதிங்கன்னு நான் சொல்கிறேன், நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த தராவி நஃபில், அது சுன்னா, அது அந்த தொழுதா நிச்சயமாக நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலான் மாதத்திலே நீங்கள் ஒரு நஃபிலை நிறைவேற்றுறீங்கன்னா ரமலான் அல்லாத பிற மாதங்களே உங்கள் பரலை நிறைவேற்றி சம்பவம். நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி குறுக்கு வழியில் என்ன செஞ்சிடணும், எல்லாத்துக்கும் சீக்கிரம் பணக்காரனாக இருந்தோம். அதே மாதிரி ஒரே மாதத்தில் 11 மாதத்துக்கான பாவ பரிகாரம் பண்ணிடணும். ஆக இது நாம ஏமாற்றிக் கொள்கிறோம், வெளியது குறித்து. ஆக அங்கே பார்க்குறோம், தராவிக்கு ஒருத்தர் வரலைன்னா உடனே செய்கிறோம், அவர் எப்படியோ என்னமோ இஸ்லாத்தை விட்டு வெளியே போன ஒரு ஏதோ அவசர தேவையின் காரணமாக இடையில போனார்னா என்னமோ மிகப்பெரிய குற்றவாளியை போல பார்க்கிறோம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போல அவர் முனாஃபிக்கு முஷ்ரிக்கு என்னென்ன பத்துவா கொடுக்கும் அத்தனை பத்துவா கொடுக்குது. எதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தீனை யுஸ்ர், சின்னமாக இந்த மார்க்கம், இந்த தீன் இஸ்லாம் எளிமையானது.
உலகிஷாத்த தீன அகதுன் இல்லா கடபகு, இந்த மார்க்கத்தை எவர் தமது சிரமமாக ஆக்கி கொண்டால் அது அவரை மிகைத்து விடும். மார்க்கம் தான் அவருக்கு, நீங்கள் மிகைக்க முடியாது. ஃபஸத்திது வ காரிபு வ அபிஷிரு வ ஸ்தைனு பில் கதுவா வ ரௌஹதி வ ஷையும் மினல் துல்ஜா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனவே நடுநிலைமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், இயன்றதை செய்யுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள், காலையிலும் மாலையிலும் இரவிலும் சிறிது நேரம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க. நினச்சா திடீர்னு 50 ரக்காத் தொழுகிறது, அப்புறம் 10 நாளைக்கு தொழுகிறது இல்லை, அப்படி இல்லை. எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய அமலாக நற்செயலாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து செய்வதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகிறார். ஆக உங்களை நீங்களே கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ்